சாலை. பொதுவாக சாலை என்று சொன்னால் சொல்லுக்கு என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் விரிந்த பரந்த இடம் என்பதுதான் அதற்கு பொருளாக இருக்கிறது. நான் பல அகராதியெல்லாம் படுத்து பார்த்தேன். அது இப்படித்தான் சொல்லுகிறார்கள். சாலை என்று சொன்னால் விரிந்த பரந்த இடம் என்ன என்று அப்படித்தான் பொருள் சொல்லப்படுகிறது. உதாரணமாக தொழிற்சாலை. தொழிற்சாலை என்பது விரிந்து பரந்த பெரிய இடமாக இருப்பதால் அதற்கு தொழிற்சாலை என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் தான் வைத்தியசாலை, சிறைச்சாலை, அறச்சாலை, பண்டகச்சாலை, யாகசாலை, ஆயுதசாலை, நான் படிக்கிற பாடசாலை. அதனால்தான் நெடுந்தூரம் உள்ள இடங்களை இணைந்து விரிந்து பறந்து இருக்கிற காரணத்தினால் இந்த துறைக்கு நெடுஞ்சாலை துறை என்று இலக்கியம் அப்படித்தான் குறிப்பிடுகிறது. மனிதர்களுக்கு தலையில் இருந்து கால் வரை இணைப்பை ஏற்படுத்தியது தெரியுமா? ரத்த நாளங்கள் தான். அப்படி தமிழ்நாட்டுடைய கிராமங்கள், நகரங்கள், துறைமுகங்கள், விமானங்கள், இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை ஒருங்கிணைக்கிற ஒரே சக்திக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டும்தான் உண்டு என்று சொன்னால், வீட்டிலிருந்து நாம் வெளியே வந்தால் நாம் சாலையில் தான் கால் வைக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சர் என்று ஆணையிட்டார்கள் என்னிடத்திலே. நான் கண்ணு பார்க்கிற பொழுது மரமாக ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய துறையை சார்ந்த தலைமை பொறியாளர்களை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து நேரடியாக ஆந்திர மாநில ராஜமந்திரிக்கே போனேன். அங்கு சென்று 8 அடிக்கு மேல் தான் மரங்களை வைக்க வேண்டும் என்ற துறையின் சார்பாக ஆணையத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு 5 லட்சம் மரக்கன்றுகள் நடுவது என்று திட்டமிடப்பட்டு இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை மூலமாக இன்றைக்கு 6 அடி 8 அடிக்கு மேல் இன்றைக்கு மரங்களை நடுவதைத்தான் எங்கள் துறையை பற்றி பெருமையாக குறிப்பிட்டார்கள். இந்த பணி இன்னும் மேலும் மேலும் இந்த மரம் வைக்கிற பணி தொடரும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு 100 மரம் கொடுத்து விட்டேன், நன்றி, மகிழ்ச்சி. இந்தியாவிலேயே முதலாக பொதுவாக சாலைகள் பள்ளம் திடீரென்று தோன்றி விடுகிறது, மழை பெய்கிறது, இயற்கை பள்ளம் தோன்றுவது யாரிடத்திலே சொல்வது? இப்படி ஒரு குழப்பம் மக்கள் மத்தியில். ஆனால் முதலமைச்சர் ஆணையிட்டார்கள். இந்தியாவிலே முதலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆணைப்படி சாலைகள் பள்ளங்கள் இருந்தால் அவற்றை யாரிடம் சொல்வது, எங்கு போய் புகார் அளிப்பது என்ற சந்தேகத்தை நீக்கும் வகையில் பொதுமக்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம சாலை செயலி, நம்ம சாலை செயலி என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் இளவல் உதயநிதி ஸ்டாலின் வைத்து 1/11/2023 அதை நாங்கள் துவக்கி வைத்தோம். செல்போன் மூலமாக புகார் செய்ய வேண்டும். மாநில நெடுஞ்சாலையாக இருந்தால் 24 மணி நேரம் தான். மாவட்ட இதர சாலைகள், மாவட்ட முக்கிய சாலைகள் என்று சொன்னால் 72 மணி நேரம் தான். அது செல்போன் அனுப்பினால் போதும் படம் எடுத்து நான் குறிப்பிட்ட 24 மணி நேரம் 72 மணி நேரங்களில் அது உடனாக பூர்த்தி செய்து உங்களுக்கு திரும்ப அனுப்பப்படும். அதுதான் நம்ம சாலை செயலி என்பது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில் 8650 புகார்கள் பெறப்பட்டு அது அத்தனையும் சரி செய்யப்பட்டு மக்களுடைய பாராட்டுகளை இந்த நம்ம செயலி என்பது, நம்ம சாலை என்பது இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.